தினம் ஒரு மனமாற்றம் என்பதின் அடிப்படையிலே இன்று நாம் திருமறையில் பயணிக்க இருக்கின்ற தலைப்பு இருதயத்தில் அகந்தை கொள்ளுதல். அன்பிற்கு இனியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கும்போது என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளோம்? தேவனிடத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு நமக்குள் இருதயத்தின் அகந்தை ஏற்பட்டுள்ளதா? அப்படி நமக்குள் அகந்தை ஏற்படும் போது என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கிறோம்? தேவன் நமக்கு தந்த பொறுப்பிலிருந்து வழி விலகி போகிறோமா? இதனால் என்னென்ன காரியங்களில் தோல்வியை சந்தித்திருக்கிறோம் என்பதை உசியா ராஜா வாழ்வின் மூலமாக கற்றுக்கொள்வோமா? உசியா ராஜா தனது 16ஆம் வயதில் ராஜாவாகி 52 வருஷம் எருசலேமில் அரசாட்சி செய்தார். உசியா எப்போதெல்லாம் கர்த்தரை தேடினாரோ அப்போதெல்லாம் தேவன் அவனை செழிக்க செய்தார். இதனால உசியாவின் மனம் அகந்தை கொண்டது. உசியா தேவனுடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட சென்ற போது ஆசாரியர்கள் அவனை தடுத்தாங்க. அதனால உசியா அவர்கள் மீது கோபம் அடைந்தாரு. உசியாவின் இருதயத்தில் இருந்த அகந்தை கோபமாக வெளிப்பட்டதனால அவன் நெற்றியில் தோன்றியதோ குஷ்டம். உசியாவை தீவிரமாய் வெளியேற்றினாக. அவனும் கர்த்தர் தன்னை அடித்ததினால் வெளியே போக தீவிரப்பட்டான். தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து மரித்தான். உசியா ராஜாக்களை அடக்கம் பண்ணும் இடத்தில் அடக்கம் பண்ணப்படாமல் வெளியே அடக்கம் பண்ணப்பட்டான். ஆம், இருதயத்தின் அகந்தை நம்முடைய மேன்மை, ஆசீர்வாதம், தகுதி எல்லாவற்றையும் இழக்க செய்கிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை என திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. அகந்தையை தேவன் வெறுக்கிறார். அகந்தை நமக்குள் வரும்போது தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற தொடர்பு முறிந்து விடுகிறது. நமக்கு கிடைக்கும் மேன்மையை தாழ்மையுடன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய அகந்தை நம்மை வீழ்ச்சியடைய செய்யும், நம்மை ஆபத்தான சூழ்நிலைக்கு கொண்டு போகும் என்பதை உணர வேண்டும். எவ்வளவு பணம், புகழ், பெரியவர்களின் தொடர்பு நமக்கு இருந்தாலும் மற்றவர்களிடத்திலும் தேவனிடத்திலும் நாம் தாழ்மையுடன் நடக்கும்போது தேவன் சகல ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவார். மனம் மாறுவோமா? இன்றைக்கே இந்த நொடி பொழுது இருதயத்தில் இருக்கின்ற அகந்தையை விட்டு ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, எங்களுடைய இருதயத்தில் காணப்படுகின்ற அகந்தையை எங்களை விட்டு மாற்றி போடும். நீர் செய்த நன்மைகளை மறப்பதால் அகந்தை எங்களை ஆட்கொண்டு நாங்கள் அழிவுக்கு நேராக செல்லாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆமென்.